மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி பெரிய வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் குழந்தைக்கு பீட் பாட்டில் வாங்குறதுக்கு பவுடர் வாங்க இது எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போல நினைக்கும் போது கரெக்டா அவங்க வந்து நின்று இருக்கிறத பார்த்ததும் சித்ரா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா அந்த தமிழ்ச்செல்வி கேங்க் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு நினைச்சடி அவங்க வருவாங்க நினைச்சேன் வான்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக இங்க வந்திருக்க தமிழ்னு சொல்றாங்க. ஒழுங்கு மரியாதையா என்னுடைய குழந்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் கோபப்பட்டு பேசுறாங்க. என்ன என்ன பண்ண முடியும், உன்னால முடிஞ்சுதான் நீ பண்ணிக்கோ, தாராளமா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா தமிழோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. உடனே அம்மாச்சி வந்து, இங்க பாரு தமிழ, இதை நினைச்சால நீ வருத்தப்படாத, நான் மோகனாவுக்கு போன் பண்றேன், மோகனா என் பேச்ச மீற மாட்டா, அவ குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அம்மாச்சி, அதெல்லாம் முடியாது, இவங்க தான் என்னுடைய குழந்தை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போனாங்க, இவங்களாவே இந்த குழந்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு மீனாட்சி வரணும், ரெண்டுல ஒரு குழந்தை கண்டிப்பா வந்தே ஆகணும்ன்றாங்க. இது ரெண்டுமே நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ரெண்டு குழந்தைங்க இல்லாம 2 நாள் நீ கஷ்டப்படணும், இது நடக்குதா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் கண்டபடி பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. தமிழுக்கா இன்னும் பயங்கர கோபம் வருது. உடனே அம்மா எனக்கு என்ன பண்ணவே தெரியாது, இந்த தமிழ் கோபப்பட்டா எப்படி படுவான்றது அவங்களுக்கு புரியல, அதை நான் புரிய வைக்கணும், நான் இப்பவே சென்னைக்கு போயிட்டு மீனாட்சியை தூக்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க கையில போட்டிருக்க ரிங்க வந்து அடகு வச்சுட்டு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஃபிளைட்ல போறாங்க. தமிழ் ஃப்ளைட்ல போய் சென்னைக்கு சேர்ந்துடுறாங்க. சென்னையில இருந்து மலருக்கு கால் பண்ணி, அக்கா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. லொகேஷன் அனுப்புங்கன்னு சொன்னதும் மலரும் அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் கருப்பு மலருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே கருப்பு, ஏமா தமிழ், உடனே குழந்தைய வாங்கணும்னு என்னமா அவசியம் இருக்கு, அழகிறதா உங்க கூட இருக்கா இல்ல, 2 நாள்ல நாங்க வந்திருக்க போறோம்ன்றாங்க. என்னென்ன பெரிய வீட்டுல நடந்தது யாரும் பெரிய வீட்டு ஆளுங்க சொல்லலையா, நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தை எல்லாமே கருப்பு கிட்ட சொல்றாங்க. இது கேட்டதும் கருப்பால எதுவும் பேச முடியறதில்ல, மலரால எதுவும் பேச முடியறதில்ல. நேரா சேதுவோட மீட்டிங் போற இடத்துக்கு போயிட்டு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க. என்ன விஷயம் இப்படி பண்றீங்க, உனக்கே கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு சேது கேக்குறாங்க. ஒரு சின்ன திருத்தம், எங்களுக்கு யாருமே பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லல, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க வந்து இருந்தோம், அப்பயும் குழந்தை வரலன்ற விஷயம் தெரிஞ்சு மலரக்கா கிட்ட நானா போன் பண்ணி கேட்டப்புறம் நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம், நான் பாட்டுக்கு தான் அமைதியாக இருந்தேன். உங்களுடைய சின்னம்மா இருக்காங்களே, உன்னுடைய சின்னம்மா, எனக்கே தெரியாம என்னுடைய குழந்தைய வச்சுட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, 2 நாள் குழந்தை இல்லாம நீ தவி, அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி இப்ப தமிழ் வந்து சேது கிட்ட நியாயத்தை கேக்குறாங்க. சேதுவால என்ன ஒரு பதிலுமே பேச முடியல. இப்ப என்னுடைய குழந்தையை என்கிட்ட நீங்க கொடுக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லி தமிழ் கேட்டதும் உடனே சேது மறுக்காம நம்ம மீனாட்சிய தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க. தமிழும் குழந்தைய வாங்கிட்டு நேரா சித்ரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு சவால் விடுறாங்க. குழந்தை இல்லாம நீ இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த தமிழ் நினைச்சா என்னனாலும் பண்ணவா, இந்த குழந்தைய பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லி தமிழ் வேற லெவல்ல மாச சவால் விடுறாங்க. இதை கேட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க ஈஸ்வரி. திரும்ப ஈஸ்வரி என்ன பிளான் பண்ண போறாங்க, தமிழ் அந்த பிளானை எப்படி முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.